Fifth T20 at Gaba was washed out at rain, but fortunately, it's not affect for Team India because they already clinched the series, lead the series 2-1. So India clinched the series 2-1 against Australia in this T20 series. After the loss of ODI series, now in T20, India has won the series. So India have some positives and negatives in this series. So let's discuss about this. ஸோ ஒரு ஓடிஐ சீரீஸ் ஒரு 2-1 அப்படின்னு இந்தியா டிஃபீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு T20 சீரீஸ் வந்து ஒரு நிறைய லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ், ஏன்னா ஒரு பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. ஸோ ஆல்மோஸ்ட் டீம்ஸோட பெர்செப்ஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரையல் நேராக தான் என்ன சொல்கிறது. இதுக்கப்புறம் வர இந்த சீரீஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு T20 சீரீஸாக இருக்கட்டும், நியூசிலாந்து ஒரு T20 சீரீஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு பெர்செப்ஷன் காம்பினேஷன்ஸ் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னா அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு காம்பினேஷன் செட் பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சான்னு கேட்டால் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல. ஏன்னா இந்த ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சம் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ்லாம் லைக் ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு அஷ்தீப் சிங்கோட ஒரு வெல் ரிசர்வ் பவுலிங்காக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு தான் நான் இது பண்ணுவேன். தென் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஒரு மாதிரி நான் ஒரு சில மேட்சஸில் பார்த்தீங்கன்னா லைக் பேட்டிங் ஆர்டரே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 3 வந்து ஒரு சிவம் தூபே வராரு. அண்ட் தென் இன்னொரு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேட்டிங் ஆர்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா சிவம் தூபே ஹையர் அர்ஷித் ராணா ஒரு கேமில் கொண்டு வராங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே இந்தியன் டீமோட T20 பேட்டிங் ஆர்டர் பொறுத்தவரைக்கும் அபிஷேக் சர்மா, லைக் சுப்மன் கில், ஆஸ் ஆஃப் சுப்மன் கில் ஷுட் ஓப்பன். ஒரு நம்பர் 3 ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு நம்பர் 4 திலக் வர்மா, அது ஒரு நம்பர் 5 சஞ்சு சாம்சன், நம்பர் 6 ஒரு சிவம் தூபே மாதிரியான ஒரு பிளேயர் நம்பர் 6 வரைக்கும் ஒரு சாலிடாக இருக்கும். லைக் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் T20 T20க்கு அப்புறம் பார்த்தீங்க செகண்ட் T20க்கு அப்புறம் பார்த்தா சஞ்சு சாம்சனை வந்து பெஞ்ச் பண்ணிட்டு ஜிதேஷ் சர்மாவுக்கு ஹையராக சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஜிதேஷ் சர்மா ஆல்மோஸ்ட் அந்த சஞ்சு ஆடுற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் ஜிதேஷும் ஆடுறாரு. ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் இது பண்ணாலும் லைக் ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல் T20 வேர்ல்ட் கப்புக்கான ஸ்குவாட் ஒரு செட் ஆச்சாங்கன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற பிளேயர்ஸ் தான் ஆட போகிறாங்க, பட் 11s எப்படி இருக்குங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ கம்ஸ் டு திஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், வாஷிங்டன் சுந்தர் ஒரு பில்லியன் ஒரு 49 அந்த தேர்ட் T20 அடித்ததாக இருக்கட்டும். லைக் இன்னொரு பாசிட்டிவ்னா அபிஷேக் சர்மா. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா ஆஃப்டர் 2024 T20 வேர்ல்ட் கப், அபிஷேக் சர்மா அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் எடுத்து ஸோ ரோஹித் சர்மா இன்னும் ஒரு ரோலை ப்ளே பண்ணார் இன் T20 ஒரு ஃப்ரம் த பால் அட்டாக்கிங் கிரிக்கெட். ஸோ அதே அப்ரோச்சில் அபிஷேக் சர்மாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் அந்த ஆஃப்டர் T20 வேர்ல்ட் கப் அப்புறம் ஜிம்பாப்வே சீரீஸ்லேயே நம்ம பார்க்குறோமே. ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டராகவும் இருக்கார். லைக் அட் த சேம் டைம் கொஞ்சம் பார்ட் டைமாக கொஞ்சம் பவுலிங்காக ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் இஸ் எ ஃபினாமினல். டெஃபினெட்லி தே சீல் த ஸ்பாட் இன் T20 வேர்ல்ட் கப், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அனதர் ஒன் இஸ் சுப்மன் கில் ஃபார்ம் இட்ஸ் வெரி லேக்கிங். ஏன்னா ஒரு ஓடிஐ சீரீஸ்லேருந்தே ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை எனக்கு சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும். லைக் T20ஸில் ஒரு கேம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணார், அதை பெருசாக ஒரு இது பண்ண முடியல சார். ஸ்டார்ட்ஸ் கிடைக்குது, பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல சுப்மன் கில் பொறுத்த வரைக்குமே. லைக் பெரிய வரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா இவங்களோட ஃபார்ம் கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ சூர்யா ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ T20ஸாகவே சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, லைக் ஃப்ரம் ஏஷியா கப்லேருந்தே கூட சொல்லலாம் நாம. தென் திலக் வர்மாவோட ஃபார்மோ கொஞ்சம் வரிசாக தான் இருக்குது இந்த சீரீஸில். ஏஷியா கப்பில் வந்து ஒரு ஃபைனல்ஸில் வந்து ஒரு ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ஆடி வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயரால் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸில் வந்து பெருசாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிறது இட்ஸ் பெரிய வரிஸ் தான். அதுதானே சிவம் தூபே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணாலும் லைக் பவுலிங்கில் ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அக்சர் பட்டேல் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கார். லைக் அர்ஷித் ராணா எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. லைக் அர்ஷித் ராணா பேக் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும்
லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேமில் ஒரு பேட்டிங் அடிச்சு கொடுத்தாரு, ஹெட் ஆஃப் ஷிவம் துபே வந்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஒரு அர்ஷித் ராணா ஒரு டேண்டமாக ஒரு T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருப்பார். பட் 11th இருக்கிற சான்சஸ் இட்ஸ் வெரி வெரி லெஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா அந்த ஒரு இதுவும் பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஏன்னா 3 சீமர்ஸ் தான் போகிறாங்க இந்தியன் டீம் T20 வேர்ல்ட் கப். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், ஒரு 3rd சீமர் ஹர்திக் பாண்டியாவுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹர்ஷித் ராணாவோட ஸ்பாட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். தென் வாஷிங்டன் சுந்தர், ஸோ சொல்ல தேவையில்லை. ஏன்னா வாஷோட கேப்பபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஒரு வெரி குட் ஸ்பின்னர் அண்ட் குட் பேட்டர் ஆல்சோ. பட் நம்ம ஒரு ஸ்பின்னராகவே பார்த்துருக்கோமே தவிர ஒரு ஆஸ் அ பேட்டராக நம்ம வாஷி பெருசாக நம்ம வந்து இது பண்ணதில்லை. அதுக்கான சான்ஸும் வாஷி கிடைச்சதில்லை. பட் கிடைச்ச சான்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு சீரீஸில் ஒரு மேட்ச் நல்லான ஒரு நாக் இருந்திருக்கு. மேபி இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட் பொட்டென்ஷியல் ஃபார் த T20 வேர்ல்ட் கப். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஸ்பாட்லேயும் சரி, அந்த அவரோட பிளேயிங் ஆர்டர்லேயும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணியிருந்தாரு, அதுக்கப்புறம் சுப்மன் கில் அப்புறம் நம்பர் 5 போனார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பாட்டே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சனை வந்து எப்படி ஒரு பிளேயிங் லெவலில் ஆட வைப்பாங்க, இல்லை ஒரு பேக்கப் கீப்பராகவே வச்சுட்டு இது பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியன் சைடுக்கு வருவோமே, ஆஸ்திரேலியா ஆல்சோ சம் குட் பாசிட்டிவ் சைன்ஸ். பிகாஸ் ஒரு மிச்சல் ஸ்டார்க்கோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு டீம் பேட் கமின்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நேத்தன் எலிஸ், ஒரு ஜாஷ் ஹேசல்வுட் மாதிரி, பென் வாஷியஸ் மாதிரி பிளேயர்ஸை வச்சு ஒரு நல்லாவே ஃபைட் பண்ணாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 T20s தான் ஆடினார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஷெஃபன் ஷீல்ட் ட்ராஃபி ஆட போய்ட்டு பிகாஸ் ஆஃப் ஆஷஸ் நெருங்கி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் ஃபஸ்ட் T20க்கு அப்புறம் தே லெஃப்ட் ஃப்ரம் டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பென் வாஷியஸ், ஒரு நேத்தன் எலிஸ்லாம் ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு நேத்தன் எலிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்ஸ், அம்பமணி பிளேஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா. பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டேவிட் அந்த 3rd T20யில் ஒரு நம்பர் 4 வந்து ஒரு 70 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90s அடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஒன். அதை ஒரு சூப்பராகவே பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா டீம் டேவிட் வந்து எப்போ நம்ம ஒரு ஃபினிஷராக தான் பார்த்துருப்போம். ஒரு IPLலையாக இருக்கட்டும், ஒரு இன்னும் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் சீரீஸில் பார்த்துருப்போம். ஒரு நம்பர் 6, நம்பர் 7 வந்து ஒரு ஃபினிஷர் ரோலில் பார்த்துருவோம். நம்பர் 4ல் வந்து ஒரு 90s அடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். ஸோ அதை நல்லாவே பண்ணார். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸோட ஃபார்மும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. ஸோ ஆஸ்திரேலியன் சைடு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு சைடாக தான் இருந்திருக்காங்க இந்த ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி we got lots of positives and negatives. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் கொஞ்சம் அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா டெஃபினட்டாக இந்தியா அகெயின் லிஃப்ட் த T20 ட்ராஃபின்னு தான் என்னோட தாட்ஸ்.